ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் சாம்பார் இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்குறப்போ நமக்கு நல்லா திக்காகும், அதனால் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சத்தூள் காய்கறி எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. காய்கறி எல்லாமே பருப்போடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும். சாம்பார் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக தாளித்து விட்டுடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த மாதிரி தாளித்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலே சேர்த்து வதக்குறப்போ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது அப்படியே சாம்பாரை சேர்க்க வேண்டியதான். நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சாம்பாரை கொதிக்க வைக்கணும். சாம்பார் பார்த்தீங்கன்னா இப்போவே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை நல்லா சுட சுட இட்லி இல்லைனா முறுமுறுன்னு தோசையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.